தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 24/8/2016 புதன்கிழமை பரணி நட்சத்திரம் மாலை 5:07 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பரணி என்ற உடனே எல்லோரும் சொல்வார்கள் பரணி நட்சத்திரம் தரணியை ஆளும் என்று சொல்வார்கள். அப்படி எல்லோருமா தரணியை ஆள்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். மற்ற கிரகங்களையும் வைத்து நாம் பார்க்க வேண்டும். செவ்வாய் போன்ற மற்ற கிரகங்களையும் வைத்துத்தான் நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக இன்றைக்கு ஒருவர் பரணியிலே பிறந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு மேச ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி இருக்கிறது. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. அஷ்டமத்து சனி மேசராசிக்காரர்களுக்கு நடைபெறுகின்ற பொழுது அவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். நன்மை செய்தால் கூட அது தீமையாகவே போய் முடியலாம். அதே நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கோ அர்த்தாஷ்டம சனி நடைபெறுகிறது. 4ஆம் இடத்திலே சனி பகவான் உலா வருகின்றார். அர்த்தாஷ்டமம் என்று சொன்னால் அஷ்டமத்து சனியிலே பாதி பங்கு அவர்களுக்கு வலிமை உண்டு. துலாம் ராசி என்று எடுத்துக்கொண்டால் 7ரை சனியிலே பாதச்சனி கடைசியாக 2 வருடம் இப்பொழுது அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கோ ஜென்மச்சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ரை சனியிலே விரகிச்சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. இப்படி சனியினுடைய பிடியிலே சிக்கி இருப்பவர்கள் எல்லாம் சனியை வழிபட்டால் சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் சனி என்றால் எல்லோருமே பயப்படுவார்கள். சனி என்றால் பயப்பட வேண்டியது இல்லை. சனி நல்லவன்தான் என்பதை நீங்கள் அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனியில் ஒரு சிலர் நல்ல நிலையில் இருப்பதைக் கண்டு நீங்கள் ஆனந்தப்படலாம். பொதுவாக ஒரு சிலருக்கு 7ரை சனி நடக்கின்ற பொழுது பொன்கொழிக்கும் வாழ்க்கை அமையுமாம். 7ரை சனி நடக்கின்ற பொழுதுதான் எனக்கு எல்லாமே நல்லது நடந்தது என்று சொல்வார்கள். காரணம், சனிக்கு இன்னொரு பெயர் மந்தன் என்று பெயர். மந்தன் செய்கின்ற அளவுக்கு மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது ஒரு பழமொழி. சனி ஒருவர் ஜாதகத்திலே இருந்தால் மந்தகதியிலே அவர் இயங்குவார். எதை செய்தாலும் பலமுறை யோசித்து நிதானமாக செய்வதனாலே தான் சனிக்கு ஒரு பெயர் மந்தன் என்று சொல்லி வைத்தார்கள். மந்தன் செய்வதைப் போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்று சொன்னால் லிமிட் இல்லாமல் கொடுப்பவர் சனி பகவான் ஒன்றுதான். சனியினுடைய புத்தி திசை நடக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு பொன்கொழிக்கும் வாய்ப்புகள் வரும். வருமானம் 2 மடங்காகும். வங்கி சேமிப்பு வரலாறு காணாத அளவு கூட உயரலாம். அந்த சனி பகவான் துலாம் ராசியிலே உச்சம் பெறுகின்றார். எதற்கு? துலாம் ராசிக்கு அதிபதியான அந்த சின்னம் இருக்கிறதே, அது தராசு சின்னம். நீதிமானாக அவர் இருக்கிறார் என்பதை நிலைநிறுத்தத்தான் அவருக்கு துலாமிலே உச்சம் என்று சொல்லி வைத்தார்கள். ஒருவருக்கு சனி லக்னத்தில் இருந்தால் அவர் நீதிமானாகவும் இருப்பார், நியாயவானாகவும் இருப்பார், அவர் நினைத்ததை நினைத்த நேரத்தில் முடித்துக் கொடுப்பவராகவும் இருப்பார். அப்படி அவர் வழிபாடுகளிலும் அவர் சனியை மேற்கொள்கின்ற பொழுது மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்திலே ஒரு கிழமையோடு சேர்கின்ற பொழுது எப்படி இருப்பார்? சனிக்கிழமை பிறந்தவர்கள் பொதுவாக தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலரை பார்த்தால் இடதுகை பழக்கம் அவர்களுக்கு இருக்கும். மாறுபட்ட குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். உலகமெல்லாம் ஒரு திசையிலே சென்றால் இவர்கள் மாறுபட்ட திசையிலே சென்று வெற்றியாளர்களாகவும் திகழ்வார்கள். அப்படி சனி என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த சனிக்கிழமையிலே ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பிறந்த தேதியை பார்க்க வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தேதிகள் இருக்கின்றன. 10ஆம் தேதியிலே ஒருவர் பிறந்தால் பூஜ்ஜியத்திற்கு மதிப்பில்லை, 1னுடைய ஆதிக்கம். 11ஆம் தேதியிலே ஒருவர் பிறந்தவராக இருந்தால் 1, 1, 2 சந்திரனுடைய 2 எண் ஆதிக்கம். இப்படி நாம் கணக்கு பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி கிழமையும் அந்த பிறந்த தேதியும் சேருகின்ற பொழுது அவர்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும் என்பதை நம் முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளிலே பிறந்தவர்கள் 1 எண் ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள், 2, 11, 20, 29 தேதிகளிலே பிறந்தவர்கள் 2 எண் ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சனிக்கிழமையிலே அவர்கள் பிறந்திருந்தால் என்ன பலன்? கிழமையும் அந்த தேதியும் இணைகின்ற பொழுது சேருகின்ற நாளில் அவர்களுக்கு உரிய பலன்கள், மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எப்படி வாழ்க்கை அமையும் என்பதை நம் முன்னோர்கள் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். சனிக்கிழமையும் 1 என்ற எண் ஆதிக்கம் உள்ள தேதியில் பிறந்தவர்கள், அதாவது 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளாக இருந்து அவர்கள் சனிக்கிழமையிலே பிறந்திருந்தால் பிரச்சனைக்கு மத்தியில் அவர்கள் வாழ்க்கை இருக்குமாம். வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாகிவிட்டால் பிரச்சனைக்கு மத்தியிலே யாருக்கு வாழ்க்கை அமையும்? 1ஆம் தேதியும் 1 எண் ஆதிக்க தேதியும் சனிக்கிழமையும் அமைந்து பிறந்தவர்கள். சரி, 2 எண் ஆதிக்க தேதியும் சனிக்கிழமையும் இணைந்து பிறந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பவர்களாக இருப்பார்கள். தன் புத்தி கொண்டு கரையேற மாட்டார்களாம். மற்றவர்கள் என்னென்னவெல்லாம் யோசனை சொல்கிறார்களோ அதை கேட்டு நடந்து அதன் மூலமாக வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் அந்த தேதிகள் சேர்கின்ற பொழுது என்ன பலன் என்பதை தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே நான் தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் தேவைப்படுகின்ற நாள்.
கூட இருப்பவர்களால் உங்களுக்கு மன அமைதி குறையலாம். ஜென்மத்திலே சந்திரன் இருக்கிறார். 4க்கு அதிபதி சந்திரன் சுகாதிபதி இருக்கின்ற பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க வேண்டுமே என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் 8லே சனியும் செவ்வாயும் அல்லவா இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வியாழனும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். சூரியனோடு ராகு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். தொழிலில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். மேலதிகாரிகளை அனுசரித்து சென்றால்தான் உத்தியோகத்தில் நல்ல நிலையில் நீங்கள் இருக்க முடியும். சக பணியாளர்களையும் அனுசரித்து கொண்டால்தான் பிரச்சனைகளை வராமல் பார்த்து கொள்ளவும் முடியும். எனவே இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். கிழமை புதன் என்பதால் பெருமாளை வழிபட்டு பெருமைகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வாகனம் மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவழித்து விடுகின்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது. இனி இந்த வாகனத்தை கொடுத்துவிட்டு அடுத்த வாகனங்கள் வாங்கலாமா, இல்லை 4 வீலர் வாங்கலாமா, வேறு ஏதேனும் இதை காட்டிலும் உயர்ந்த வாகனங்கள் வாங்கலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள் இந்த நாள். நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தொழிலே உங்களுக்கு லாபம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். கல்யாண கனவுகளும் நனவாகும். வரன்கள் வாயில் தேடி வந்து இன்றைக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது. பண தேவைகளும் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல வேண்டுமே, அந்த முயற்சியில் தடை இருக்கிறதே என்றெல்லாம் நினைத்தவர்கள் இன்று வெற்றி கிடைத்து மகிழ்ச்சி காணப் போகின்றார்கள். வீண் விவகாரங்களை விலக்குவது நல்லது. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கலாம். எனவே அவற்றையெல்லாம் விலக்கி விடுவது நல்லது. மனக்குழப்பம் அகல இன்றைக்கு நீங்கள் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் ஒரு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். பழைய வைத்தியத்தை மாற்றிவிட்டு மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். உடல்நலம் சீராகும். உற்சாகம் உள்ளத்தில் குடிகொள்ளும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனதில் நினைத்தது மறுகணமே செய்து முடிக்கும் நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவார்கள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளிலே உங்களுக்கு கூடுதலாகவே லாபம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் வலுப்பெற்றிருக்கிறார். பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாளில் ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இனிய நாள். சூரியன் புதன் இருந்து புது ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள். குழந்தைகளாலும் முன்னேற்றம், குடும்ப உறுப்பினர்களாலும் முன்னேற்றம். நேற்று நடைபெறாத காரியம் இன்றைக்கு உங்களுக்கு நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறது என்ற கவலை மாறும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வதுதான் நல்லது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு வழிபாட்டிலே அதிக கவனத்தை செலுத்துங்கள். வாங்கல் கொடுக்கல்களிலும் கூடுதல் விழிப்புணர்ச்சி இருந்தால்தான் ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்க இயலும். வாகன பழுதுகளால் தொல்லை இருக்கும். எனவே நீங்கள் பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வருமா என்பது சந்தேகம்தான். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம். அது மட்டுமல்ல, அனுமனை வழிபடுவதன் மூலமும் அல்லர்களிலிருந்து விடுபட இயலும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். கடந்த காலத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெறப் போகிறது. கட்டிட திறப்பு விழாக்கள் பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். வாகன யோகம் உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சென்ற சில நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காரியம் இன்றைக்கு துரிதமாக நடைபெறப் போகின்றது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். விபரீத ராஜயோக அடிப்படையில் நீங்கள் திட்டமிடாது செய்த காரியங்களில் கூட இன்றைக்கு வெற்றி கிடைக்கலாம். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆதாயம் தரும் தகவல் ஒன்று வந்து சேரப்போகின்றது. காரணம், உங்கள் ராஜநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். அதிகாலையிலேயே அலைபேசி வழியில் உங்களுக்கு அனுகூல தகவல் வந்து சேரலாம். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. வாய்ப்புகள் வந்து அலைமோதும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். ஒரு சிலர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவோடு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கைகூடப் போகின்றது. 2ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் 11இல் இருப்பதால் அந்நிய தேசத்திலிருந்து அனுகூல தகவல் வந்து சேரும். உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் இனிய நாள். இதை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள இலக்குமி வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 10லே குரு. 10இல் குரு வந்தால் பதவியில் மாற்றம் உண்டு என்று சொல்வார்கள். இருந்தாலும் கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதன் பார்வை 2இல் பதிவதால் குடும்பத்தினரின் தேவைகளை
பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். மாங்கல் குடுக்கல்கள் ஒழுங்காகும். உறவினர்களுடன் இருந்த பகை அகலும். 9ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் அரசியலில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். இழந்த பதவிகளை கூட மீண்டும் பெறுவார்கள். வாகன யோகம் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனதிற்கினிய சம்பவம் நடைபெறும் நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். கட்டிடப்பணி தொடரும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் என்ற கவலை உங்களுக்கு மேலோங்கும். அது இன்று செயல்படப் போகின்றது. பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். அது மட்டுமல்ல, செவ்வாய் 11இல் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் வருவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூட பிறந்தவர்களால் கூடுதல் நன்மை கிடைக்கும் நாள். இன்று ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அரசியல் தொடர்பில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரலாம். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்கு வந்து சேரும். பதவிகளும் கூட கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நாடு மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், அருகில் உள்ள ஊர்களுக்கும் மாற்றங்கள் ஏற்படலாம். சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. 4-9க்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியை பார்ப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செலுத்துவீர்கள். என்ன இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கிற கேதுவும் 7இல் இருக்கிற ராகுவும் மாறும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நாகசாந்தி பரிகாரம் நன்மையை வழங்கும். மீனராசி நேயர்களே, வாடும் உள்ளத்திற்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். இன்றைக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கலாம். 6ஆம் இடத்திலே புதனும் சூரியனும் இருப்பதால் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. எனவே கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைகளுக்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமை காணப் போகின்றீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.